Assalamualaikum. Welcome to Cooking Studio Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் லேயர் டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லேயர் டீனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நார்மலாக நம்ம வீட்டில் போகிற டீயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிகாசன் தனியாக பால் தனியாக லேயராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத திக்கான பால் எடுத்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம டிகாசன் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் அதே அளவு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு டீ தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் இஞ்சி ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்து தான் டீ சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த டிகாசன் கூடவே சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா டிகாசன்லாம் இறங்கி ரெடி ஆகிடுச்சு. இதையும் வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கும் லேயர் டீ பர்ஃபெக்டாக வரணுன்னா நான் சொல்கிற ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை இந்த மாதிரி நுர வர மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. ஒரு 2-3 டைம் செஞ்சிங்கனாலே நுர நல்லா வரும். அடுத்ததாக டிகாசனும் நான் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்த ஸ்டெப் இப்போ நம்ம டிகாசனை சேர்க்க போகிறோம். சும்மா டிகாசனை சேர்த்திங்கன்னா பாலும் டிகாசனும் ஒன்றா கலந்துரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே டிகாசனை பொறுமையாக ஊற்றுங்க. ஸ்பீடாக ஊற்றாதீங்க. ஸ்பூனை ரொம்ப ஹைட்டில் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலை விட டிகாசன் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் லேயராக ஃபார்ம் ஆகும். இது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட லேயர் டீ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த வெள்ளை கலர் வரணுங்கிறதுக்காக மிச்சம் இருக்கிற அந்த நுரையும் நான் அது மேலே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட லேயர் டீ ரொம்பவே செம்மையாக தயாராகிடுச்சு. இதுக்கு இன்னொரு பேர் டான்ஸிங் டீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த டம்ளர் லைட்டாக ஷேக் பண்ணோம்னா உள்ளே இந்த மாதிரி அழகாக ஆடும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால தான் அந்த பேர். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.